ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த மாதிரியான ஒரு வெண்டைக்காய் பச்சடி ரெசிபி ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 250 கிராம்ஸ் மாதிரி வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அலசிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் நீங்கள் அதை தொடச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதாவது எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் வெண்டைக்காய்க்கு செய்யும் பொழுது. இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அது கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதையும் இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் சைஸுக்கு, அதாவது 1/4 இன்ச்சஸ் சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணணும். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணால் அதில் உள்ள கொழப்பு தன்மை நல்லா வராது. பச்சடி செய்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூடவே நம்ம வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் தேவையில்லை அப்படின்னா, காரமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சமாக செய்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காயை கட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்துலேயும் நல்லா உப்பு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு தூள் யூஸ் பண்ணாதவங்க உப்பு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. அப்படிலாட்டி லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மஞ்சளும் உப்புத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கினதுக்கு பிறகு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இதை கொஞ்சம் வேக வச்சுக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் கொஞ்சம் ஓரளவு வெந்து வந்திருக்கும். ரொம்ப பச்சையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பேன்லேயே நம்ம கொஞ்சமாக வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெண்டைக்காய் அந்த பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறனால ஓரளவு வதங்கியிருக்கு. இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காதனால குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லாட்டி மசாலா தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இந்த தண்ணியிலேயே நல்லா வேக விடணும். இப்போ இது நல்லா வெந்து வந்து நல்லா அந்த தண்ணி தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு தேங்காய் துருவல் போடலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு மிளகுத்தூள் தேவைன்னா போட்டுக்குங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக தேவைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் முட்டை கூட ஒன்று உடச்சி இதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வெண்டைக்காய் இந்த மாதிரி இருக்கும். இதில் முட்டை உடச்சி ஊற்றியும் நீங்கள் சாப்பிடலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு, ஸ்கூலுக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக அவசரமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.